சத்துரு சேனை தொடர்ந்து சொல்கையில் பக்தனாம் தாவீதன் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சொல்கையில் பக்தனாம் தாவீதன் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோம். ஆமென். சத்துரு சேனை தொடர்ந்து சொல்கையில் வேதத்தில் நாம் பார்க்கிறோம், பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக சத்துரு தனியாக வரமாட்டான், சேனையோடு வருவான் அப்படின்னு தான் பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு. சேனையோடு வரும்போது கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று சாத்தானின் வல்லமைகளை ஒட்டைத்து நம்மை விடுவிப்பார். அவரால் நாம் விடுதலை பெறுவோம். நமக்கு விரோதமாக எழும்புகிற சாத்தானின் தலையை கர்த்தர் நசுக்கி நம்மை விடுவிப்பார். அநேக நேரங்களில் அப்படிதான் சூழ்நிலை இருக்கும். சத்துரு சேனையை வந்து நம்மை சூழ்ந்து கொண்டு நீ என்ன பண்ணுவ, நீ எப்படி தப்பிப்ப, நீ மாட்டிக்கிட்ட பத்தியா, உன்னை நான் விடுதலை ஆக்கிறேன், நீ எப்படி நீ உன்னை விடுவித்துக் கொள்றேன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் கர்த்தர் வானத்திலிருந்து பார்த்து சிரிப்பார். அவருடைய ஆவியானவர் இறங்கி வந்து நமக்கு முன்பாக சென்று சாத்தானின் தலையை ஒட்டைத்து நசுக்கி நம்மை விடுவிப்பார். அவர் கர்த்தர், அவர் தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். ஸோ சத்துரு சேனையாக வந்தாலும் சரி, தனியாக வந்தாலும் சரி, 7 பேரோட வந்தாலும் சரி, 100 பேர் வந்தாலும் சரி, பயப்பட வேண்டாம். கர்த்தராகிய ஆண்டவர் நம் பக்கத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் நமக்கு உகந்த அடைக்கலமாக இருக்கிறார், உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். ஆமென். God bless you. Have a wonderful day. Amen.